ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள். பரம்பொருளின் கருணையினால் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். இந்த வலைதள ஊடகத்தின் வழியாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பெயர்ச்சி. பொதுவாகவே ஜோதிடத்தில் நவ கிரகங்கள் இருந்தாலும் கூட சில கிரகங்களுக்கு மட்டுமே அதிக ஆளுமை காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியை கடப்பதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் சனி, அதனை அடுத்து ராகு கேது, அதனை அடுத்து குரு பொதுவாக ஒரு ராசியை கடப்பதற்கு ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்வார். அந்த ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்ற அந்த ஒரு நாளையே நாம் குரு பெயர்ச்சி எனவும், அந்த குரு பெயர்ச்சி ஏன் இத்தனை கிரகங்கள் இருக்கின்ற பொழுது, சனி இருக்கின்றார், ராகு கேதுக்கள் இருக்கின்றார், சூரியன் இந்த ஜோதிடத்தினுடைய மூலவன், அவன் இல்லாவிட்டால் இந்த நவ கிரகங்களுக்கு ஒளி இல்லை, ஜோதிடமே இல்லை. இவ்வாறாக நவ கிரகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த குரு பெயர்ச்சிக்கு மட்டும் படித்தவர்கள் முதல் பாமரர் வரை ஜோதிட ஞானம் பெற்ற எவரானாலும் குரு பெயர்ச்சியை பொதுவாக எதிர்நோக்கி காத்திருப்பதும், குரு பெயர்ச்சி வந்தாலே ஒரு மகிழ்ச்சி தமிழக மக்கள் மட்டும் அன்றி உலக மக்களிடையேவும் காணப்படுவது ஒரு மிக மிக நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு விஷயமாகும். ஏன் அப்படி என்ன சிறப்பு இந்த குரு பகவானுக்கு? நவ கிரகங்களில் 9 கிரகங்கள் இருந்தாலும் கூட இந்த குரு பகவானே முழு முதற் சுபர் என்று கூறப்படுகின்றார். இந்த நவ கிரகங்களுக்கு ஒளியை கொடுக்கின்ற சூரியனை விட, சுக்கிரனை விட, சந்திரனை விட நம் கண்ணுக்கு தெரிந்த 2 நவக்கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இந்த குரு பகவான் நம்முடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய கதிர்வீச்சுக்களை தன்னகத்தே கொண்ட ஒரு முழு முதற் சுப கிரகமாக கருதப்படுகின்றார். அவ்வாறு கருதப்படுகின்ற இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி நம்முடைய தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஆலயங்களில் அனுஷ்டானம் செய்யப்படுகின்ற வாக்கிய பஞ்சாங்க அமைப்பின்படி 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டும், நம்முடைய வழக்கமாக நாம் பார்த்து வருகின்ற துல்லியத்தன்மை சற்று அதிகமாக கொண்ட திருக்கணித பஞ்சாங்க அமைப்பின்படி 20ஆம் தேதி நவம்பர் மாதம் இரவு 11:31 அளவிலும் குரு பகவான் தற்பொழுது இருக்கின்ற இந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த குரு பெயர்ச்சி மற்ற குரு பெயர்ச்சிகளை காட்டிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்? குரு பகவான் நன்மைகளை கொடுக்கின்ற கிரகம். இப்போ நான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்ல அதற்கு பலமாக இருக்க வேண்டும், நான் தகுதியாக இருக்க வேண்டும். கடந்த ஓராண்டுகளாக தன்னுடைய நீச ராசியில் நீசம் பெற்று சனி ராகுவினுடைய தொடர்பினால் முழுக்க பலவீனம் அடைந்து நாட்டுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு சரியில்லாத நல்ல பலனை கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் நாட்டையே புரட்டி போட்ட ஒரு குரு பெயர்ச்சியாக கடந்த குரு பெயர்ச்சி இருந்தது. அந்த அத்தனை அமைப்புகளையும் மீட்டு கொடுக்கக்கூடிய அளவில் உலக அளவிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, இந்த குரு பெயர்ச்சியில் பலவீனம் அடைந்த குரு தற்பொழுது மீண்டும் பலம் பெறுகின்ற, கிட்டத்தட்ட உயிர்த்து எழுகின்ற ஒரு நிலை என்று கூட கூறலாம். ஏனென்றால் அந்த நிலையில்தான் குரு பகவான் கடந்த காலங்களில் இருந்தார். தற்பொழுது கும்பராசிக்கு பிரவேசிக்க இருக்கின்றார். உடனே குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே பல்வேறு மக்களினுடைய முகத்தில் நாம் மகிழ்ச்சியை காண்பது வழக்கம். ஏன் அப்படின்னா, சனி பெயர்ச்சி நடந்தாலே அனைவரும் பயந்து விடுவார்கள். ஏன்னா நமக்கு 7:30 தொடங்கிருமோ, அஷ்டமம் தொடங்கிருமோ அந்த மாதிரி. ஆனால் ஒவ்வொரு குரு பெயர்ச்சியிலும் குரு பெயர்ச்சி நடந்த உடனே நமக்கு கல்யாணம் ஆகாதா, கல்யாண நேரம் கூடி வந்துருச்சா, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியாதா, சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்காதா, குழந்தை பேரு கிடைக்காதா என சுப விஷயங்களை நோக்கிய நம்முடைய மக்களின் பார்வை குரு பெயர்ச்சியில் இருக்குங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி நான் கூறிய இந்த 20ஆம் தேதி நவம்பர் மாதம் இரவு பொழுதில் உங்களுக்கு 11:31 இந்த குரு பகவான் பயிற்சியாக போகின்றார். கும்ப ராசிக்கு வருகின்ற எப்பொழுதுமே குருவினுடைய இருப்பை விட அவர் பார்க்கின்ற ராசிகளுக்கு பலம் அதிகம். அவர் 3 பார்வைகளை உடையவர். அந்த 3 பார்வைகளால் சில ராசிகளை பார்த்து சில பாவக அமைப்புகளை வலுப்படுத்த போகின்றார். இந்த குரு பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக மிக உயர்ந்த உன்னத நிலையையும், இங்க பாருங்க, குரு பகவான் கெடுத்தாலும் கூட கெட்டாலும் மேன்மக்களே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சனி அடித்தால் இரத்த காயம், ஆனால் குரு அடித்தால் ஊமை காயம். பெரிதாக எந்த ஒரு ராசிக்கும் அவர் கெடுதல் செய்ய மாட்டார். குருவினால் ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றாலும் கூட அது கௌரவமான கெடுதல் என்பதனால் குரு பகவானினுடைய பெயர்ச்சியில் யாரும் எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரு பகவான் மஞ்சள் நிற கதிர்வீச்சுக்கு அதிபதியாக வருகின்றவர். நம்முடைய தமிழகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் தென்குடி திட்டை, தஞ்சை மாவட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை என்பதே குரு பகவானினுடைய நேரடி ஸ்தலமாகும். அப்போ ஆலங்குடிங்க ஐயா,
ஆலங்குடி என்பது குரு பகவானினுடைய குருநாதராகிய தட்சிணாமூர்த்தியினுடைய நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்று. ஆகையினால் தென்குடி திட்டைக்கு அருகாமையில் இருப்பவர்கள் அந்த ஆலயங்களில் இந்த குரு பெயர்ச்சி நாளன்று 20ஆம் தேதி போகலாம். சரி, இப்போ ஒரு சந்தேகம் வந்துடும். வாக்கியப்படி நடக்கின்ற 13ஆம் தேதி போவதா இல்லை 20ஆம் தேதி போவதா? எப்பொழுதுமே கிரகங்களினுடைய துல்லிய தன்மையை பொறுத்தே தற்பொழுது திருக்கணிதம் எல்லா இடத்திலும் மாறி வந்துகிட்டு இருக்கு. தற்பொழுது அந்த அமைப்பின்படி தமிழகத்திலும் கூடிய விரைவில் மாற்றப்படும் என நானும் நம்புகின்றேன். 20ஆம் தேதி குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற அவரவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்தலத்திற்கும் சென்று வருவது பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பரிகாரமாகவே அமையும். இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்களை அளிக்கப் போகின்றது, அதில் நீங்களும் ஒருவரா? உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்னலாம் தரப்போகின்றது? நாம் கூறுகின்ற இடங்களில் இங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு நம்ம எதை சுட்டி காட்டி அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அங்கெல்லாம் உங்களுடைய உழைப்பை நீங்கள் போடலாம். தாராளமாக இறங்கி வேலை செய்யலாம். ஏன் அப்படின்னா, நல்ல காலம் எப்பொழுது கிரகங்கள் கொடுக்கின்றனோ அந்த காலத்தில் உழைத்து நாம் முன்னேற வேண்டும். சாதகமற்ற இடம்னு எந்த இடங்களை நாம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அந்த இடங்களில் பெரிய முயற்சியை போட வேண்டாம். அங்கிருந்து சற்று விலகி இருப்பதும் கவனமாக இருப்பதும் இந்த குரு பெயர்ச்சி நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நீங்கள் எங்கே உழைப்பை போட வேண்டும், எங்கே உழைப்பை போட்டு விரயம் செய்ய வேண்டாம் என்பதனை சுட்டி காட்டுவதற்காகவே இந்த குரு பெயர்ச்சி. ஆகையினால் நாம் உங்களுக்கு நல்ல பலன்கள், நம்முடைய போக்கே நல்ல பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள், பரிகாரங்கள், இந்த 3 அமைப்புகளை பின்தொடர்ந்து தான் இருக்கும். ஆகையினால் எங்கெல்லாம் உழைப்பை போட வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அங்கிருந்து விலகியும் ஒரு சில ராசிகளுக்கு பரிகாரங்கள் மூலயமாக அந்த தீய பலன்களையும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த பரிகாரங்களையும் செய்வதன் மூலம் இந்த குரு பெயர்ச்சியை அடுத்த ஓராண்டுகளுக்கு, இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வழக்கமாக ஒரு ராசியில் ஓராண்டு காலம் இந்த குரு பகவான் இருப்பார். ஆனால் தற்பொழுது அரிதாக வெறும் 5 மாதம்தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள். தற்பொழுது பெயர்ச்சியாகின்ற இந்த குரு பகவான் 2022 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை மட்டுமே கும்பராசியில் நிலைபெறப் போகின்றார். அதனை அடுத்து அதிசாரமாக மீனராசிக்கு செல்லுகின்ற குரு பகவான், பொதுவாக குரு அதிசாரமாக போவாருங்க, ஆனால் திரும்ப அடுத்த ராசிக்கு வந்துடுவார். ஆனால் தற்பொழுது வரப்போவதில்லை. தற்பொழுது நாம் கூறுகின்ற இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அடுத்த 5 மாதத்திற்கு மட்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளவும். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்னென்னலாம் தரப்போகின்றார் வாங்க பார்த்துருவோம். மேஷம். மேசராசி அன்பர்களே, மேசராசியினை பொறுத்தவரை கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக குரு பகவான் சனியோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் இருந்தாருங்க. கடந்த காலத்தில் பேர் இருந்தது, புகழ் இருந்தது, ஆனால் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லை. சிலருக்கு வேலையில் கடுமையான மன அழுத்தங்களும் இருந்த காலகட்டம். இதையெல்லாம் கடந்து வந்து இந்த குரு பகவான் தற்பொழுது கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கும்ப ராசிக்கு பயிற்சியாகின்ற இந்த குரு பகவானால் மேச ராசிக்கு கிட்டத்தட்ட குரு பகவான் சில முக்கிய ஸ்தானங்களில் அமர்கின்ற பொழுது தன் இயல்பான காரகத்துவ பாவகத்துவ நன்மைகளை செய்வார். அந்த அமைப்பின்படி மேச ராசிக்கு தற்பொழுது அவர் அமரப்போவது 11ஆம் பாவகம், லாபஸ்தானம், விஜயஸ்தானம், நம்முடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுகின்ற மிக முக்கிய ஸ்தானமான ஒரு முதன்மை நற்பலன்களை செய்யக்கூடிய இடங்களில் தற்பொழுது மேசராசிக்கு குரு பகவான் அமைய போகிறாருங்க. லாபஸ்தானத்தில் வருகின்ற இந்த குரு பகவானால் முதலில் உங்களுக்கு நடக்க போகின்ற நன்மைகள் என்ன? எங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக உழைப்ப போடலாம், இங்கெல்லாம் அடித்து பட்டையை கலப்பலாங்க. இந்த இடத்துலலாம் இங்கே பாருங்கள், இந்த இடங்கள்லாம் நீங்கள் முழுமையாக உழைப்பை போட வேண்டும். சோம்பேறித்தனத்தை காட்டக்கூடாது. இறங்கலாமா வேண்டாமா என்கின்ற தயக்கமே வேண்டாம். ஜெயபிரகாஷ் சொல்கிற நம்பி இறங்குங்க. பாருங்கள், இந்த இடத்தில் வருகின்ற குரு பகவான் முதலில் இங்கே வருகின்ற கும்ப ராசியிலிருந்து உங்களுடைய 3ஆம் பாவகத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக அவர் பார்க்க போகின்றார். உங்களுடைய 5ஆம் பாவகத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்க போகின்றார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய 7ஆம் பாவகத்தை பார்க்க போகின்றார். இந்த லக்னத்தின் பாக்யாதிபதி, நீங்கள் மேஷ லக்னமானாலும் மேச ராசியானாலும் இந்த பலன்களை பொருத்தி கொள்ளலாம். இந்த அமைப்பின்படி லாபஸ்தானத்திற்கு உள்ளே வருகின்ற குரு பகவான் முதல்ல உங்களுடைய தொழிலில் இருக்கின்ற தடையையோ அல்லது தொழிலில் இருக்கின்ற மந்தத்தன்மையோ, கடந்த காலங்களில் வேலை செஞ்சோம் சார் போயிட்டு, ஆனால் இது வரைக்கும் எங்கள் வேலைக்கான பணம் வந்து சேரலை, சம்பளம் வந்து சேரலை, அப்படியே பேமெண்ட் அங்கங்கே லாக் ஆகி நிற்குது, எப்போ சார் வரும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த குருப்பெயர்ச்சி ஆன உடனேயே உங்களுக்கு வந்து சேருகின்ற ஒரு அமைப்புகளில் மிக சிறப்பான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளை உடைத்து பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கின்ற ஒரு குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி விளங்கப் போகுது. சரி, எப்படி தரும்? தொழில் ஸ்தானத்துக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் தற்பொழுது பெயர்ச்சியாக போகின்றார். சீரான 10ஆம் வீட்டில் 10ஆம் அதிபதி வலுத்திருக்கின்றார். தற்பொழுது அதற்கு லாபஸ்தானத்தில் குரு. இங்க பாருங்க, எப்பொழுதுமே குருவினுடைய பலனை மட்டும் நாம் முன்னிறுத்தி கூறுவதில்லை. 2ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவும் சரி, 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியும் சரி, அவ்விருவரையும் தாண்டி தற்பொழுது குரு பகவானால் நல்ல பொருளாதார வளர்ச்சியை அடைகின்ற ஒரு ராசியாக மேசராசி விளங்கப் போகின்றது.
தொழில் ரீதியாக இருந்து அந்த மந்தத்தன்மைகள் விலகி நிறைய பேருக்கு இப்போ தான் தொழில் வளர்ச்சி ஏற்பட போகின்றது. இந்த தொழிலை விட்டுட்டு ஓடிடலாமா, லாபமே இல்லையே, என்ன பண்ணுறது, எவ்வளோ உழைப்பை போட்ட ஒரு பேரை வாங்க முடியல, சம்பாதிக்க முடியல. என்னுடைய சமகாலத்தில் தொழில் தொடங்கிய நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கி எவ்வளவோ வீடு அது இதுன்னு செட்டில் ஆகிட்டாங்க. நான் இன்னும் ஒரு மோர் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற தொழில் சார்ந்து சுய தொழில் வியாபாரம் சார்ந்து இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் வயிற்றில் பாலை வார்க்கின்ற ஒரு குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி விளங்கப் போகின்றது. தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசியாக மேசராசி தற்பொழுது விளங்கப் போகுதுங்க. அது எந்த தொழிலாக, குறு சிறு சில்லறை பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறது, உங்களுக்கு கீழே 100 பேரை வச்சு வேலை செய்கிறது, எதுவாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிக மிக ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருபெயர்ச்சி இந்த குருபெயர்ச்சி. ஐயா, தொழில் செய்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, இன்னொருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குற அளவுக்கு வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், இந்த குருபெயர்ச்சி எனக்கு நன்மையை செய்யாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. தொழில் ஸ்தானம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். ஆகையினால் இந்த தினக்கூலிகள் என்று சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இன்றே சம்பளம் பெறுகின்றவர்கள், அவர்களை தவிர நிரந்தர வேலையில் இருப்பவர்கள், மாத சம்பளம் பெறுபவர்கள் என அத்துணை வேலை சார்ந்த அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கும் சம்பளம் ஒரு படி உயர்வது, இல்லை என்றால் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று உயர் அதிகாரியிடம் நன்மை பெறுவது, இல்லைனா ப்ரமோஷன் சொல்லக்கூடிய பதவி உயர்வு பெறுவது என தொழில் சார்ந்த அத்தனை அமைப்புகளும் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இந்த தினக்கூலிகளை பெறுகின்றவர்களுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்குமே தவிர மற்றபடி அத்தனை மாத சம்பளக்காரர்களுக்கும் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சிறு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகையால் இந்த சிறு வியாபாரம் அல்லது தினக்கூலிகள் பெறுபவர்களுக்கு மட்டுமே இந்த குருபெயர்ச்சி வருமான ரீதியாக ஒரு பெரிய ஏற்றத்தை தராதே தவிர மற்றபடி அனைத்து தொழில் வர்க்கத்தை ஜீவன வர்க்கத்தை சார்ந்த அத்தனை அமைப்புகளும் இந்த குருபெயர்ச்சியில் மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. திருமண அமைப்புகள் அடுத்து என்ன, வேலைக்கு அடுத்து வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்முடைய தமிழ் மக்களினுடைய கண்ணோட்டம் என்ன, கல்யாணம் தான், வேற என்ன. ஆண் பெண் இருபாலாருக்கும் பருவ வயது வந்தாச்சு சார், திருமண வயது வந்தாச்சு, நாங்களும் எங்கெங்கேயோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடவில்லை. தற்பொழுது கோச்சார ரீதியாக இந்த குரு பகவானினுடைய நகர்வானது உங்களுடைய லாபஸ்தானத்திற்கும் 7ஆம் பாவகத்திற்கும் வலுவான தொடர்புங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி சிறு திருமணத்திற்கான ஒரு தசாபுக்தி நடந்தால் போதும் இந்த கோச்சாரம் அற்புதமாக உங்களுக்கு பொருந்தி வரும். திருமண யோகத்தை கையில் கொடுக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக எப்பொழுதெல்லாம் லாபஸ்தானம் நம்முடைய மன திருப்தியை குறைக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் தொடர்பு கொண்டு இந்த திருமணத்தை கொடுக்கின்றாரோ நமக்கு ஏற்ற சரியான மன திருப்தியை கொடுக்கின்ற ஒரு திருமணம் கைகூடும். அதுதாங்க இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மறுமணம்னு சொல்லக்கூடிய முதல் திருமணம் முறிந்து அல்லது முதல் திருமணத்தில் தன் வாழ்க்கை துணையை இழந்து 2வது திருமணம் அல்லது 3வது திருமணம் என மறு திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த குருபெயர்ச்சி மிக சிறப்பான அமைப்பில் அந்த திருமண அமைப்புகளை கைகூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான குருபெயர்ச்சியாகவே விளங்குதுங்க. ஸோ சுப நிகழ்ச்சி உங்களுடைய வீட்டில் உண்டு என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் போதுமானது. திருமண அமைப்புகளை நல்லபடியாக வழங்கக்கூடிய குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி விளங்குகின்றதுங்க. சரிங்க, தொழில் ரீதியாக சொன்னீங்க. நானும் என்னோட பார்ட்னரும் சேர்ந்து ஒரு சின்ன அமைப்புகளில் ஒரு கூட்டுத்தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்கும், கூட்டுத்தொழிலை குறிக்கின்ற பாவகத்தையும் குரு வலுத்து பார்க்கின்றார். இது உங்களுடைய வாடிக்கையாளர்களை அதிகம் நீங்கள் சம்பாதிக்கின்ற, வாடிக்கையாளர்களை ஈர்க்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், என்ன சார் சொல்கிறீங்க, அரசியல், அரசு, அரசாங்கம், பேச்சாளர்கள், இந்த பொதுமக்கள் மத்தியில் தினமும் தங்களுடைய முகத்தை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், பாப்புலர் ஆகணும், பாப்புலாரிட்டியை விரும்புகிற மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தன் வாடிக்கையாளரிடமும் சரி பொது மக்களிடமும் சரி நல்ல பிரபல்யத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி விளங்கப் போகுது. அதிலும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்து பாடல், ஆடல், எழுத்து, சினிமா, தன்னுடைய கலையை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற ஆன் ஸ்கிரீனில் வருகின்ற அத்தனை மேசராசி நண்பர்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். நீங்கள் நல்ல பிரபல்யத்துவம் அடைவதற்கான மிக சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதை தவற விடக்கூடாதுங்க. இந்த காலகட்டத்தில் சின்னதாக ஒரு மூவியில் வாய்ப்பு கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் சின்னதாக அட்லீஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்காவது நிறைய புதுமுக நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அதையெல்லாம் சின்ன படம் நான் நடித்தா பெரிய ஹீரோ தான் நடிப்பேன் அந்த மாதிரிலாம் காத்துக்கிட்டு இருக்காம கிடைக்கின்ற வாய்ப்புகளை சிறிய சிறிய வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்கள். இந்த குருபெயர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்து, எழுத்துத்துறை சார்ந்து, சினிமா பிரபலங்கள் சார்ந்து பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக உங்களை மாற்றி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லைங்க. அதனை அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம். இந்த தமிழகம் மட்டும் இல்லைங்க, உலக அளவில் இந்த குழந்தை பாக்கியம் தான் பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் தற்பொழுது தற்கால உணவு முறையின் காரணமாக
பல்வேறு நபர்களுக்கும் நம்முடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டே வருகின்றது. 16 வயதில் திருமணம் செய்து 16 குழந்தைகளை பெற்றவர்கள் நம்முடைய முன்னோர்கள். தற்பொழுது 30 வயதில் திருமணம், ஏன் செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தவறுன்னு சொல்ல வரல, அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய சத்தான உணவு முறைகள் இருக்குமானால் குழந்தை பாக்கியத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது. ஆகையினால் தடைபட்டிருக்கின்ற குழந்தை பாக்கியத்தை கூட கொடுக்கக்கூடிய ஒரு குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி விளங்குகின்றது. அதே காலகட்டத்தில் இந்த குருபெயர்ச்சி பெரும்பாலான நபர்களுக்கு ஆண் குழந்தை, புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தையை விட ஆண் குழந்தையை கொடுப்பதற்கான அமைப்பு இந்த காலகட்டங்களில் வலுவாக இருக்குங்க. சரிங்க, நான் இதெல்லாம் நீங்கள் ஒரு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நமக்கு எப்படி இருக்கும் சார் காலம், அதை சொல்லுங்கள். ஏன்னா தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10வது படிக்கின்ற பொழுது அவங்களுக்கு பாஸ் ஃபெயிலுன்னு ரிசல்ட் வருதோ இல்லையோ நிறைய பேருக்கு காதல் வந்துடுது. ஆகையினால் இந்த காலகட்டம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காதலை நீங்கள் தைரியமாக வீட்டில் சொல்லலாம். கோச்சார அமைப்புகள் மிக மிக வலுவாக இருக்கின்றது. உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில் முடிவதற்கான ஒரு மிக சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. நிறைய பேர் இப்போதான் சார் ப்ரப்போஸே பண்ண போகிறேன், இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நல்ல காலகட்டங்க. தாராளமாக உங்களுடைய காதல் வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. பூர்வீகத்திலேருந்து எனக்கு ஒரு சொத்து வரணுங்க ஐயா, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எங்கள் அண்ணன் தான் தர மாட்டேங்கின்றார். 3, 5ஆம் பாவகங்கள் ஒரு சேர குருவின் பார்வையில் 11ஆம் பாவக தொடர்பில் இருப்பது மிக மிக சிறப்பான அமைப்பு. எந்த சகோதரர் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கு தடையாக இருக்கின்றாரோ அந்த சகோதரரிடம் இப்போ மூவ் பண்ணுங்க, கேஸெல்லாம் போட வேண்டாம், பேச்சுவார்த்தையில் மூவ் பண்ணுங்க. ஆகையினால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம். ஐயா எங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியல, நாங்கள் குலதெய்வம்னு நினச்சிக்கிட்டு சரியான தெய்வத்தை தான் வணங்குறமானு தெரியல, இல்லை குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த குருபெயர்ச்சி உங்களுடைய குலதெய்வத்தை அடையாளம் காட்டி கொடுக்கும். குல தெய்வத்தினுடைய அருளினை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி விளங்க போகுதுங்க. இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் பாவகத்தில் ராகு இருந்து குடும்ப ரீதியாக பல்வேறு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு சிக்கல்களாலும் வேலையில் இருந்து வந்த மன அழுத்தத்தினாலும் மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனம் ஒரு தெளிவான நிலையில் இல்லை என்பதுதான் உண்மை. பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் தான் என்கின்ற ஒரு எண்ணமும் அவசரப்பட்டு சில செயல்களை செய்கின்ற ஒரு அமைப்பிலையும் இருப்பாங்க. ஏன், அவர்களுடைய ராசியே ஆளுமை மிக்க ராசி, அடுத்தவர்களை அடக்கி ஆளுவார்கள், சிம்ம ராசியை போல. ஆகையினால் தற்பொழுது அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி எதை எப்படி செய்ய வேண்டும், மனதை குறிக்கின்ற 5ஆம் பாவகத்தை வலுவற்ற குரு பார்க்கின்றார். மனம் தெளிவடைகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு விளங்குதுங்க. அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் இந்த வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கேன் சார், நான் இப்போ வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் போகலாமா அப்படின்னா, இது வெளிநாட்டை விட நம்முடைய நாட்டிற்குள்ளாக அண்டை மாநிலங்கள் அண்டை மாவட்டங்கள்னு ஒரு சிறு தூர இடங்களில் மாற்றமடைந்து தொழில் வேலை செய்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இடம் பெயர்ந்து வெளியிடங்களில் போயிட்டு சீட் கிடச்சி ஹாஸ்டலில் தங்கி படிக்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு குருபெயர்ச்சியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி விளங்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சார் ரொம்ப நாளாக இந்த இடத்த விற்கணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்த இடம் விற்று தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த இடம் விற்றுட்டு மூவ் ஆகி கையில் பணம் வந்துருச்சுன்னா பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடலான்னு பார்க்குறேன், விற்ற பாடு இல்லை சார், 1 வருஷம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யாரெல்லாம் இடங்களை விற்பதற்கு, இடம் இல்லைங்க 4ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் இடம் வீடு நீங்கள் எதை வேணால் விற்கணும், ஒரு பொருள் உங்கள் கையை விட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க நியாயமான முறையில், அந்த அமைப்புகள் இதுவரைக்கும் கிடைக்கலனாலும் தற்பொழுது இந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்யுங்க. விற்காத இடங்கள் கூட நல்ல விலைக்கு விற்கப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்க போகுதுங்க. அதே நேரத்தில் பள்ளி படிப்பில் இருக்கின்ற குழந்தைகள் சற்று கவனத்தோடு படிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த பாவகத்திற்கு 12ஆம் பாவகம் சோம்பல் தனத்தை கொடுக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, வருஷம் ஃபுல்லாக படிக்காததை 2 நாளில் படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அசட்டு தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு பார்வையாக இந்த குருவினுடைய பார்வை விளங்கும் என்பதனால் அன்னைய பாடத்தை அன்னன்னைக்கு ஏற்கனவே பள்ளி போகிறதே பாதி நாள் இல்லாமல் போயிடுச்சு, இப்போல்லாம் ஆன்லைனில் தான் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஆகையினால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அன்றன்றைய பாடத்தை அன்றன்றைய பள்ளி படிப்பில் இருக்கின்ற மாணவர்கள் படித்து முடித்து விடுவது மிக மிக சிறப்பானது. சரிங்க ஐயா, எதுக்கு எங்கள் அண்ணனுக்கு வாய்க்கா வரப்பு தகராறு கேஸ் போய்கிட்டு இருக்கு, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, வழக்குகளில் வெற்றியை கொடுக்கின்ற காலமா இல்லையா என்றால் நிச்சயமாக வழக்குகளில் ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு பதிலாக இந்த காலகட்டம் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, தள்ளிக்கிட்டு போயிருங்க. ஏனென்றால் 6ஆம் பாவகம் தற்பொழுது உங்களுக்கு வலுப்பெறவில்லை, ஆனால் வெற்றி உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான ஒரு அமைப்பில் இருக்கும். ஆனால் ரிசல்ட் இப்போ வராது, ஜட்ஜ்மெண்ட் இப்போ வராது, தள்ளி போய்கிட்டு இருக்கும். வழக்குகளில் சில நிலுவைத்தன்மைகளை எதிர்பார்க்கின்ற ஒரு காலகட்டமாகவே இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு விளங்குகின்றதுங்க. இதுவரைக்கும் சரியான வேலை இல்லாதவர்களுக்கு, படித்ததற்கு ஏற்ற வேலை இல்லாதவர்களுக்கு கூட ஒரு வருமானத்தை கொடுப்பதின் பேரில் தற்பொழுது வேலையை கொடுக்கின்ற ஒரு மிகச்சிறந்த குருபெயர்ச்சியாகவே இந்த குருபெயர்ச்சி விளங்கப் போகுது. ஆகையினால்
வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகளில் தொடங்கி உங்களுடைய திருமணம், குழந்தை பாக்கியம் தொடங்கி சொத்து பத்து சம்பந்தமாக இந்த காலகட்டம் வாங்குவதற்கு சிறப்பான காலகட்டம் இல்லை. நீங்கள் பூர்வீக சொத்துக்களை பெறலாம். தனித்து சொந்தமாக சொத்து வாங்கினோன்னா அதற்கு கொஞ்சம் ஏற்ற காலகட்டம் அல்ல. ஆனால் விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சொத்துக்களை விற்பதற்கான காலகட்டம் வரை அத்தனை அமைப்புகளும் மிக சிறப்பாக பாப்புலர் அடைகிற ராசியாகவும் இந்த காலகட்டம். சினிமாக்காரங்க நல்லா பயன்படுத்திக்கங்க. நீங்கள் சின்ன சின்ன அமைப்புகளில் யூடியூப்பில் தொடங்கி கூட ஒரு சின்ன சேனலை தொடங்கி கூட உங்களுடைய தனித்திறமைகளை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம். நிச்சயமாக ராகுவினுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி ஜனவரி பிப்ரவரிகளில் சதய நட்சத்திரத்தில் குரு போகின்ற அந்த காலகட்டத்தில் திடீர் பிரபலத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கு உண்டு என்பதனால் தாராளமாக தயங்காமல் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி உங்களுக்கு என்ன தெரியுமோ, பேச்சாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், என்ன தெரியுமோ சார், உங்களுக்கு தெரிந்த அந்த கலையினை வெளிப்படுத்துவது மிக மிக சிறப்பானது. இந்த சிறு சிறு முயற்சிகளே உங்களை ஒரு பெரிய உயரங்களில் கொண்டு சென்று உட்கார வைக்கும் என்பதனை மறந்து விடாதீர்கள். அந்த அளவிற்கு மிக சிறப்பான குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி விளங்குகின்றது. சரி, இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவ் சைட்ஸ். இந்த குருபெயர்ச்சியில் இங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வழக்கம். அது கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த இடங்கள்லாம் கவனமாக இருக்கணும்? 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு சுகஸ்தானங்க. இந்த சுகஸ்தானத்தில் எப்பொழுதெல்லாம் குரு பகவான் வருகின்றாரோ, குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு நகை நட்டு ஆபரணம் அவங்க ஆசைப்படுற பொருட்களின் சேர்க்கையை கொடுத்துருவார். இந்த பயிற்சியும் அது உங்களுக்கு கிடைக்கும். இங்கே என்னன்னா கொஞ்சம் சொகுசு அதிகமாக கிடைச்சிரும். உட்கார வச்சிருவார். 4 மணி நேரம் வேலை செய்து கொண்டு இருந்த பெண்களுக்கு அரை மணி நேர வேலையோடு உட்கார வச்சிருவார். ஏன், இந்த காலகட்டத்தில் உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் பூண்டு கூட நறுக்கி தராத பையன் இன்னைக்கு நான் இட்லி மாவு அரைச்சி கொடுக்குறேமா, நான் வாண்டடா அவரே அரைச்சி கொடுப்பார் இந்த குருபெயர்ச்சியில். ஆகையினால் சோம்பேறிகளாக உங்களை உட்கார வைத்து விடுங்க. உழைப்பை குறிக்கின்ற பாவகத்திற்கு விரயஸ்தானங்களை தற்பொழுது குரு பார்ப்பதனால் சோம்பேறித்தனமாக உட்கார வச்சு வெயிட் போட வச்சிருவார். ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கின்ற ஒரு குருபெயர்ச்சியாக மேசராசிக்கு இந்த குருபெயர்ச்சி விளங்குகின்றது. ஆகையினால் உடற்பயிற்சி தேவை. நம்முடைய வழக்கமான வேலைகளை சரியாக செய்து கொண்டிருந்தோம் என்றால் உடற்பயிற்சி அவசியமற்றது. நாம் எப்பொழுது சோம்பல்தனம் படுகின்றோமோ அப்பொழுதே நமக்கு உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடிய வெளிப்புற பயிற்சி ஒன்று தேவைப்படுகின்றது. ஆகையினால் ஒபிசிட்டி அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பானது. இவரே விரயஸ்தானத்திற்கு 12ஆம் பாவகத்தில் இருப்பதனால் தற்பொழுது வெளிமாநிலம் போகணும்னு முயற்சி செய்கிறவங்க பண்ணுங்க. வெளிநாடு போகிறதுக்காக அவர்கிட்ட காசை கொடுக்கறது, இவர்கிட்ட காசை கொடுக்கறது, அந்த அமைப்புகள் வேண்டாம். ஏன், அவர் மினிஸ்டருக்கு நல்லா தெரிஞ்சவர். அவர் நினைச்சா நாளைக்கே நான் ஃபாரின்ல இருப்பேன். யார் நினைச்சாலும் கிரகங்களினுடைய அனுமதி இல்லாமல் நாம் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக சிறப்பான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் இடங்களை வாங்காமல் இருப்பது, வீடுகளை வாங்காமல் இருப்பது, ப்ராப்பர்ட்டியோட சேர்க்கையை சேர்க்காமல். உங்கள் ஜாதகம் வலுத்திருந்தால் அது பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இந்த கோச்சார அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு 20% தான். இந்த அமைப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தற்பொழுது வாங்குகின்ற பொருட்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சேதாரத்தோடு இருக்கும். ஏனென்றால் பாதகாதிபதியின் பார்வையில் 4ஆம் பாவகம் இருக்குங்க. நீங்கள் வாங்குகின்ற அந்த பொருட்கள்லையோ அந்த வீடுகள்லையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். திடீர் நல்லா இருந்த குடும்பம் அங்கே பால் காய்ச்சின உடனே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். நல்லா பேசிக்கிட்டு இருந்த அப்பா பிரிஞ்சு போயிடுவார். அந்த மாதிரியாக நீங்கள் வாங்குகின்ற சொத்துகளில் சிறு சிறு பிரச்சனை இருப்பதற்கான அமைப்பு உண்டு. சரி, எப்போ வாங்கலாம்? இந்த குருப்பெயர்ச்சிக்கு அடுத்து அதிசாரமாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு போவார். அப்பொழுது அதை பார்த்துக்கொள்ளலாம். தற்பொழுது ப்ராப்பர்ட்டியை விற்க முயற்சி பண்ணலாமே தவிர நீங்கள் விற்கிறதாக இருந்தால், நான் சொன்னேன்னு போய் வித்துட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. விற்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை விற்கலாமே தவிர புதுசாக ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் இருக்கணும். சரி, வாங்கி தான் சார் ஆகணும், வேறு வழி இல்லை, எனக்கு அர்ஜென்ட், இது அது வரைக்கும் நான் வாடகையில் இருக்க முடியாது, என்ன பண்ணலாம்? ஏற்கனவே இன்னொருவர் குடியிருந்த வீட்டை வாங்குவது. பழைய பொருட்களின் சேர்க்கை தற்பொழுது தொந்தரவு தராது. ஏன்னா சனியினுடைய காரகத்துவத்தை ஒத்து போயிட்டோம்னா, அதாவது நம்மளால் எதிர்த்து நிற்க முடியலன்னா காலில் பணிஞ்சிடுறது நல்லது. அந்த அமைப்பு தான். பழைய பொருட்கள், பழைய வீடு, பழைய இடம் அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் பெரிய பிரச்சனை இருக்காது. புதுசாக வீட்டை கட்டி போகிறீங்க, அதில் கொஞ்சம் கஷ்டம். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கட்டின ஃப்ளாட்டை வாங்குறீங்க, அதில் கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரியான இடங்களை பார்த்துக்கணுங்க. இது ஒரு அடுத்த கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் 5ஆம் பாவகத்தை பார்க்கின்ற இந்த குரு பகவான் பெரிய பெரிய தொழிலாளர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களிடம் வேலை செய்கிறவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகளை செய்யணும். இப்போ பாருங்கள், உங்ககிட்ட வேலை செய்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவருடைய விசுவாசம் சரியாக இருக்காது. ஏன்னா 6ஆம் பாவகத்துக்கு விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஸோ உங்களிடம் வேலை செய்கின்ற தொழிலாளிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், இதெல்லாம் தாராளமாக சமாளித்து விடலாம். சரி, உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பொழுதுமே அவயோக நேரங்களில் மட்டுமே நமக்கு பரிகாரங்கள் தேவைங்க. பரிகாரம் அப்படிங்கிறது டேப்லெட் மாதிரி. நமக்கு ஃபீவர் வந்தால் தான் போடணுமே தவிர பரிகாரம் தானே, டேப்லெட் தானே, நல்லது தானே இருக்கிற நேரத்தில் எடுத்து போற்றக்கூடாது. ஆகையினால இந்த குருபெயர்ச்சியில் உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவசியம் அற்றது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதுமானது.
பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் சொன்ன உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற குருவின் ஆதிக்கம் பெற்ற ஸ்தலங்கள் ஏதேனும், வழக்கமாக நம்ம சொன்னது மாதிரி தென்குடி திட்டை, ஆலங்குடி, சென்னையை சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களுக்கு பாடி குரு கோயில் சொல்லக்கூடிய திருவள்ளிதாயம், அந்தந்த மாதிரியான இடங்கள்ல இல்லைன்னா விநாயகரினுடைய ஆதிக்கம் பெற்ற எந்த ஸ்தலங்களுமே குருவினுடைய ஸ்தலமாகவும் கருதப்படும். ஆகையினால் அந்த இடங்கள்லாம் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி நாளன்றோ, குரு பெயர்ச்சி நாள் முடியாதவர்களுக்கு குரு பெயர்ச்சி நடைபெற்ற அடுத்த ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய 48 நாட்களுக்குள்ளாகவோ ஒரு வியாழக்கிழமையில குருவின் ஓரை என்று சொல்லக்கூடிய காலை 6 மணி முதல் 7 மணி வரை அந்த 1 மணி நேரம் அதில் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. அப்படி இல்லையா இரவு 8 மணிலிருந்து 9 அதுவும் குருவினுடைய ஓரை, அதுவும் இல்லையா மதியம் 1 to 2 இதுவும் குருவினுடைய ஓரை. இந்த 3 நேரங்களில் கோயிலும் ஒத்துழைக்கணும், நீங்களும் ஒத்துழைக்கணும். அப்போ தான் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். அந்த நேரங்களில் நவகிரகங்களில் இருக்கின்ற குரு பகவானை தொழலாம், இல்லைனா குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற ஸ்தலத்திற்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு எளிமையான பரிகாரம். நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. சிலர் எல்லாம் கோயிலுக்கு போனாதான் பரிகாரம்னு சொன்னாதான் நம்ம சொல்றதையே நம்புவாங்க. அதற்காக நாம் சொல்லுகின்ற ஒரு சில விஷயங்கள் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தங்க இந்த மேச ராசியினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் உங்களை ஏற்றி உச்சத்தில் வைக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான குருபெயர்ச்சியாகவே இந்த குருபெயர்ச்சி விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.